இந்த கண்ணிலேருந்து மூளைக்கு சிக்னல் எடுத்துகிட்டு போகிற கேபிளுக்கு பேர் தான் ஆப்டிக் நர்வ். இந்த ஆப்டிக் நர்வில் ஆப்டிக் நியூரைட்டிஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன மாதம் ஒரு 10 வயசு பையன் வந்திருந்தார். அவருக்கு ஒரு கண்ணில் பார்வை ஃபுல்லாகவுமே போயிருந்தது, இருந்துமே அவருக்கு தெரியல. இன்னொரு கண்ணிலையும் பார்வை மங்க ஆரம்பித்த பிறகு தான் கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கின்னு கண் டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. கண் டாக்டர் பார்த்துட்டு இது ஆப்டிக் நியூரைட்டிஸ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணி நம்மக்கிட்ட அனுப்பிச்சிருந்தார். ஆப்டிக் நியூரைட்டிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு அலர்ஜி மாதிரி தான். அதாவது நம்மளுடைய உடம்புடைய நோய் எதிர்க்க வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பையே தாக்குறதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். கிருமிங்க கிட்டேருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டிய நம்ம உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய கண்ணரம்பையே அஃபெக்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ஆப்டிக் நியூரைட்டிஸ். அந்த மாதிரி ஆப்டிக் நியூரைட்டிஸ் வரும்போது கண் பார்வை படிப்படியாக குறையும். இனிஷியலாக குறையும் போது பிரெயின் காம்பன்சேட் பண்ணி அதை நமக்கு சொல்லாது. இருந்தாலும் நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் மருந்துகள் தான். மெயினாக ஸ்டீராய்ட்ஸ் போட்டு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சி அந்த கண்ணுடைய வீக்கத்தை குறைச்சோன்னா பார்வையை முழுசாக மீட்டெடுக்கலாம். இதில் ரொம்ப சிவியராக இருக்கவங்களுக்கு IV இம்யூனோகுளோபுலின் அப்படின்ற மருந்தும் இருக்குது. அது போட்டோம் நம்ம சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.